வில்லேஜ் மிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, பனை மட்டையில் கருக்கு இருக்கும். அந்த கருக்கை வெட்டி சீவி எடுத்து அந்த சீவன கருக்குலேருந்து எப்படி நார் கிழிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பனை மட்டையில் உள்ள அந்த கருக்கு. எல்லா பனை மட்டையிலுமே இந்த கருக்கு இருக்கும். இந்த கருக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பாருங்க பக்கத்தில் பார்த்தீங்களா. சில சமயம் நாங்கள் ஏதாவது தோட்டத்துக்கு போய் பப்பாளி பழம் இருக்கனாலும் கொய்யாப்பழம் மாம்பழம் இருக்கனாலுமே இந்த கருக்கு தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்க. கத்தி மாதிரி இருக்கு எடுத்துருக்கு பாருங்க. இதுவும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இது ஆபத்து தான். சில சமயம் பனையாக இருக்கும்போது கையை கிழிச்சு விட்ருவோம். அதெல்லாம் பார்த்து தான் இருக்கணும். இது வந்து பனை மட்டையிலேருந்து வர்ற கருக்கு. அந்த கருக்கை கிழித்து நம்ம நாராக கிழிக்க போகிறோம். இந்த நாரை கிழிச்சுனா இந்த மாதிரி விடுதி மேய வீடு மேய அந்த நாரை பயன்படுத்திக்கலாம். முன்னாடிலாம் கிராமங்களில் கோயில் கொடைக்கு பந்தல் போடுறதுக்கு அப்போ இந்த நாரை தான் இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. சடம்பு இருக்குது, சடம்பை விட இந்த நாரை தான் விருப்பப்பட்டு வாங்கிட்டு போவாங்க. இந்த ஒரு கருக்குலேருந்து நமக்கு எத்தனை நார் வரும்? 3 நார். 2 அகனி நார், ஒரு சோத்து நார். வளவளப்பாக இருக்க 2 பக்கமும் வந்துடும். நடுவில் உள்ள அந்த சோத்து நாரும் வந்துடும்ண்ணே. இது 2 பக்கம் உள்ளது நல்லா வலுவலுன்னு இருக்கும். நடுவில் உள்ளது இது சோத்து நார். சரி இது சோத்து நார்,
இதுதான் அகனி நார். இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும்ண்ணே. 2 பக்கம் உள்ளது. சைஸாக வளர்ச்சி விட்டோண்ணே. அதான் அந்த சொல்ல தெரியும்.